முந்துகிறாரா சௌமியா அன்புமணி? தர்மபுரி மக்களவை தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படிங்கறத விரிவா இந்த யார் வெல்ல வாய்ப்பு பகுதியில நாம இப்போ பார்க்க போறோம். பாமக தலைவரான அன்புமணி அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி நேரடியா தர்மபுரி களத்துல இருக்கிறதுனால ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கு தர்மபுரி மக்களவை தொகுதி. தர்மபுரி மக்களவை தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக சார்பா ஆ மணி, அதிமுக சார்பா அசோகன் மற்றும் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக சார்பா சௌமியா அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அபிநயா களத்துல இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு தர்மபுரி தேர்தல் களம் எப்படி இருக்கு? திமுக சார்பா போட்டியிடும் ஆ மணி மக்களுக்கு பெரிதா பரிச்சயம் இல்லாதவராதான் இருக்காரு. எனினும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கு தர்மபுரியில இருக்கும் வாக்கு வங்கி பெரிதா அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல பாமகவோட கூட்டணி அமைச்சு தர்மபுரியில 5 தொகுதிகள்ல அவங்க வெற்றியை பதிவு செஞ்சாங்க. எனவே அதிமுகவுக்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதனால அதிமுக வேட்பாளர் அசோகன் சற்றே நம்பிக்கையா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாமகவை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதியில ஏற்கனவே அதன் தலைவர் அன்புமணி வெற்றி பெற்று எம்பியா ஆகி இருக்கிறதுனால அவங்களுக்கும் இங்கு கணிசமான வாக்குகள் இருக்கு. மேலும் அவரோட மனைவி சௌமியா அன்புமணி இங்கு போட்டியிடுவதனால இங்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது அனல் பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சௌமியா அன்புமணி பொறுத்தவரையிலும் பிரபலமானவரா அவர் இருக்காரு. ஆனா திமுக அதிமுக வேட்பாளர்கள் பெரிதா அறியப்படாதவராக தான் இருக்காங்க. அதுலயுமே திமுக பொறுத்தவரையிலும் ஆமணி இதற்கு முன்பு சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்ட நபரா இருக்காரு. அசோகன் பொறுத்தவரையிலுமே அவருக்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது முற்றிலுமாவே புதுசு. ஆனா இந்த இரு கட்சிகளுமே அவங்களுக்கு தர்மபுரியில இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கட்டமைப்புகளை நம்பிதான் தேர்தல்ல இறங்கி இருக்காங்க. தர்மபுரியில திமுகவோட நிலை என்ன? கடந்த தேர்தல்ல திமுக சார்பா செந்தில்குமார் வெற்றி பெற்று சில முக்கியமான பணிகளை அவர் செய்திருக்கிறாரு. இன்னுமே சில விஷயங்கள்ல அவர் பேசினது சர்ச்சையானதுனாலையும் தர்மபுரியில அடிமட்ட நிர்வாகிகளோட அவர் நெருங்கி பழகாததுமே அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. அதனாலதான் புதிய வேட்பாளரா ஆமணி இங்க களம் இறக்கப்பட்டிருக்கிறார். இவர் மக்களுக்கு பரிச்சயமானவரா இல்லாம இருந்தாலுமே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியோட வாக்கு வங்கிய நம்பி களத்துல நிக்கிறாரு. குறிப்பா தர்மபுரி மக்களவை தொகுதியை எந்த காரணத்துக்காகவும் இழந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுல தீவிரம் காட்டுறாரு அந்த தொகுதியோட பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம். இதனால திமுக நிர்வாகிகளையுமே தீவிரமா களத்துல இறங்கி பணியாற்ற வலியுறுத்திட்டும் இருக்காரு. இதனால அங்க திமுகவை பொறுத்தவரையிலும் களம் சற்று அனல் பறக்குதுன்னு தான் சொல்லணும். அதிமுகவோட நிலை என்ன? தற்போது களமிறக்கப்பட்டிருக்கும் அசோகன் தேர்தலுக்கு புதுமுகம் தான். ஆனா தர்மபுரியில அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியம். குறிப்பா கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 3 தொகுதிகளை வெற்றியை பதிவு செஞ்சு தர்மபுரி தங்களோட கோட்டை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. எனவே அதை மீண்டும் நிரூபிக்க தீவிரம் காட்டிட்டு வர்றாரு தர்மபுரி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய KP அன்பழகன் அவர்கள். இதனால அதிமுக நிர்வாகிகளும் அங்க தீவிரமா பணியாற்றிட்டு வர்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிலை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அபிநயா. அவர் தான் தர்மபுரி தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொகுதிக்கு பரிச்சயமானவரா இல்ல அப்படிங்கறதுனால அவர் களமாடுவது அப்படிங்கிறது இங்கு சற்று கடினம் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா தீவிரமான பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில முன்னெடுக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் தான் சொல்லப்படுது. தொகுதியில நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன? தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பெரிதும் பொருளாதார ரீதியில வளர்ச்சி அடையாத பகுதியா தான் இருக்கு. குறிப்பா அங்கு விவசாயம் பிரதானமான தொழிலா இருப்பினும் தண்ணீரை சேமிக்க எந்த வழிவகையும் இல்லாததுனால மழை காலத்துல மட்டும்தான் விவசாயம் அங்க செழிப்பா இருக்கும். அதன் பின் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிற மாவட்டம் மற்றும் மாநிலத்துக்கு வேலைக்காக போயிடுறாங்க. இதனால விவசாயத்தை தவிர்த்து பொருளாதார ரீதியா மக்களை மேம்படுத்த இங்க சிப்காட் அமைக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களோட பல ஆண்டுகள் கோரிக்கையா இருந்துட்டு வருது. அதே போல தர்மபுரியில தண்ணீர் பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனையா தான் இருந்துட்டு வருது. குறிப்பா ஒகேனக்கல் நீர் வீணா கடல்ல கலக்குது. எனவே அதனை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர சில திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மக்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா இதுல நிலவும் சிக்கல் என்ன அப்படின்னா ஒகேனக்கல் நீர் பள்ளத்திலையும் தர்மபுரி நிலப்பரப்புங்கிறது மேட்லயும் இருக்கு. எனவே அந்த நீரை இந்த பகுதிக்குள்ள கொண்டு வரது சிரமம் தான். இருப்பினும் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நீர்நிலைக்கு அதை கொண்டு வந்துட்டாலுமே அதை மையமா கொண்டு அனைத்து நீர்நிலைகளுக்கும் அதை கடத்திடலாம் அப்படிங்கறதா முக்கியமான திட்டமா இங்க முன்வைக்கப்படுது. சொல்ல போனா இதை முதலா அறிமுகம் செஞ்சதுமே பாமக தான். எனினும் அந்த திட்டம் இங்க செயல்படாம தான் இருந்துட்டு இருக்கு. எனவே இந்த கோரிக்கைகளை முன் வச்சுதான் அனைத்து கட்சியுமே இங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க.
எனவே தர்மபுரியை பொறுத்தவரையிலும் இந்த வாக்குறுதிகளை வழங்கிதான் அனைத்து கட்சியுமே பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. தர்மபுரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக, அதிமுக, பாமக இடையே தான் டஃப் ஃபைட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சௌமியா அன்புமணி பிரபலமா இருக்கிறாரு. அதை தாண்டி திமுக, அதிமுக கட்சிகளுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கிறதுனால இந்த 3 கட்சிகளும் இங்க கடுமையான போட்டியை சந்திச்சுட்டு இருக்காங்க. எனினும் இப்ப இருக்கிற ரேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பா போட்டியிடுற ஆமணி சற்றே முன்னிலையில இருக்காரு. ஆனா இந்த நிலவரத்துல ஏதாவது மாற்றம் அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் அங்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட முன்வைக்கிறாங்க. இந்த தொகுதியோட இறுதி நிலவரம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தேர்தல் வர பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு மக்களவை தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படிங்கறத, யார் வெல்ல வாய்ப்பு அப்படிங்கிற பகுதியில நாம பார்த்துட்டு வரோம். இதே போல மற்ற தொகுதி பத்தின விவரங்களை நாம அலச இருக்கோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.